இப்பொழுது பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்கள் நாதனை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றோம். இது வளர்மதிக்காக மாத்திரமல்ல, தயவு செய்து நாதன் மன்னிச்சு கொள்ளவும். நாங்கள் இங்கே வளர்மதி என்று சொன்னால் வந்திருக்கவில்லை 75 பேர் எனக்கு கை காட்டுது. நெடுகளும் வளர்மதி என்று இங்கே நான் காசு கேட்கிறேன். நாங்கள் வளர்மதிக்காக இங்கே கூடவில்லை, நாதனுக்காகவும் சங்கருக்காகவும் தம்பி பிரகலாதன் அவர்களுக்காகவும் அவர்கள் செய்யும் சேவையை பற்றி சொல்லியிருந்தேமே ஒழிய இங்கே ஒன்று கூடுவதற்காகத்தான் உங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். அது பற்றி தான் இப்பொழுது நாதனை பற்றியும் அவர் நாதனை பற்றி கூறும் பொழுது நிச்சயமாக வளர்மதியை பற்றியும் கூறுவார் என்ற நம்பிக்கையில் தான் நான் அப்படி கூறினேன். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். முதலில் தலைமை தாங்குகிற சன் அவர்களுக்கும் என்னுடைய 50 ஆண்டு கால நண்பர் நாதன் அவர்களுக்கும் இங்கே எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கின்ற நாதனுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்ல வணக்கம். கனடாவில் வந்து இப்படி ஒரு உபகரணங்களை சிதறி கிடக்கிற நண்பர்களையும் உறவினர்களையும் ஒன்று சேர்க்கிறது மிக கடினமான பணி. அந்த வேலையை செய்கிறதுக்கு நாதன் ஒரு இனிப்பை வச்சுனாங்களே எல்லாரும் வந்துட்டு அந்த வகையில் இந்த வைபவம் மிக முக்கியமானது நான் நம்புகிறேன். செல்வராசாண்டாக்க எனக்கு தெரியாது. எனக்கே கொக்குவில் 7 செல்வராசாவை தெரியும். செம்பியில் மட்டும் 7 செல்வராசா எனக்கு தெரியும். நாதனண்டா தான் எல்லாருக்கும் தெரியும். நாதனண்டா கருத்து தலைவர் என்பது. நாதன் தாழ்வாழ்க, நாதனண்டா தலைவர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நாங்கள் இங்கே அவர் பிறந்த கொக்குவிலே இருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய மகனுக்கு இன்னொரு நாட்டில் அவருடைய நண்பர்கள் உறவினர்களும் அந்த பாசத்தையும் நட்பின் ஈரத்தையும் மறக்காமல் சந்தித்து உரையாடுவார்கள், புகழ்வார்கள் என்று அப்படி அம்மா நினைச்சிருக்க மாட்டார். சொல்லுவார், இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன் என்ற எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் என்றால் நான் என்றான். நான் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு படிப்பிச்சிருப்பேன் 50 வருஷத்தில். பல நாடுகளுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் சான்றோடு சொல்லக்கூடிய நாகன் மட்டும்தான். இப்படி சொல்கிறால் நான் பெருமை அடைகிறேன். பொய் ஒன்றும் இல்லை, உண்மையாகத்தான். 73ஆம் ஆண்டு நான் சாம்பியனில் எனக்கு வந்துட்டு கல்யாணம் கட்டி என்னுடைய மனைவியால் தான் அவரை சந்திக்க முடிஞ்சது. அவர் மனைவியை தெரிஞ்சவங்கள அவரையும் தெரியும். 73லேருந்து 2024 50 வருஷம் முடிஞ்சுது. அப்போ அவர் இத்தனை வயசு இருந்திருக்கும். அப்போ இளம்படி நான் தான் தெரியும். 50 ஆண்டுகளில் அவரை கிட்டையும் தொலைவிலும் பார்த்தவர். ஏனென்றால் யுத்தத்துக்கு முதலும் அவரை தெரியும், யுத்தத்தின் போதும் அவரை தெரியும், யுத்தத்துக்கு பிறகும் தெரியும். நானும் எனக்கும் அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நான் என்பது துறை போகல, தோணிகள் தான் வந்து போகும், துறை போகாது, துறை அசையாது. அவர் கொக்குவிலான் இருந்தார், வளர்மதிலான் இருந்தார். எத்தனையோ சவால்கள், எத்தனையோ சப்பாத்துகள் விதித்திருக்கின்றன. அது தமிழ் சப்பாத்தாக இருக்கலாம், சிங்கள சப்பாத்தாக இருக்கலாம். இந்த கர்நாடக வசனம் ஒன்று இருக்குது, எனக்கு தெரியும், பராசக்தியில். என்னுடைய வாழ்க்கை பாதையில் வந்தீங்க என்று சொன்னால் நான் தீயை தாண்டி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ காட்டார்களை கண்டிருக்கு என்று சொல்வார். நாதனும் அப்படித்தான். அவருடைய சவால்கள், துயரங்கள் அல்லது எதிர்கொண்ட முறைகள் மிகவும் முக்கியமானவை. நான் ஒரு சமயம் இங்கே கொக்கில் பிரதேச சபைக்கு போயிருந்தேன், ஒரு அலுவலாக. அப்போ அங்கே இருக்கிற ஒரு தலைவர், பிரதேச தலைவர் சொன்னார், வளர்மதி என்ன நாதன் சார் எப்படி இருக்கிறார். எனக்கு நாதன் சார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சார் நாதன் சார், நாதன் சார் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னேன். அவரை பற்றிய சில உதாரணங்களை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த உதவி செய்கிறதுக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். எம்ஜிஆருக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கு, ஆனால் தொடர்பு இல்லாமலும் இருக்கிறது. எம்ஜிஆர் வந்து செல்வத்தை வைத்துக்கொண்டு கொடைவள்ளலாக இருந்தார். நானிடம் செல்வம் இல்லை, ஆனால் ராசாதான் அவர். ஏனென்றால் அவருக்கு எங்கிருந்து வருமோ தெரியாது, எங்கிருந்து பெறுவார், எல்லாருக்கும் கொடுப்பார், எதையும் கொடுப்பார்.
அல்ல நாதனுக்கு நிகர் வெறுமை இல்லை. இது கட்டாயம் சொல்ல ஒன்று ஏனென்றால் மனிதர்கள் பயன்களை எதிர்பார்த்து தான் பொதுவாக இயங்குவார்கள். காஸ்ட் பெனிஃபிட் என்று சொல்லலாம். நான் கூட அப்படித்தான். காஸ்ட்னா பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்பேன். அது காரணம் என்னுடைய படிப்பு. நாதனுக்கு அப்படி தெரியாது. நான் வந்து செய்தால் சரி அவ்வளோ, எங்கிருந்து வரும் எப்படி வரும் அப்படி யோசிக்க மாட்டேன். அந்த வகையில் அவருடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. அவரை பொறுத்து நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ ஃபாதரியாராக இருந்தால் சொல்லியிருப்பேன், நல்ல ஆயர் என்று சொல்லியிருப்பேன், நல்ல மேய்ப்பன். கொக்குவிலில் 3 தலைமுறைகளையும் வந்து விட்டார். 3 தலைமுறை உங்களுக்கு தெரியும். ஒரு தலைமுறை 30 ஆண்டுகள். ஒரு தலைமுறை இங்கே இருக்கிறீர்கள், இன்னொரு தலைமுறை அங்கே வந்து போகிறார்கள். பட் புதிதாக அங்கே பிறந்து வளர்கிற பிள்ளை. இந்த எல்லா இளைஞர்களையும் கலையாமல் பார்த்து கொண்ட நல்ல ஆயன் இந்த நாள். ஒருவர் கலைய மாட்டார். அங்கே கோயில் திருவிழாண்டா ஒரு கதையை போட்டு இருப்பார். எல்லாரும் வந்து கதைப்பார்கள். எப்படி வந்து அவர்கள் செய்கிறார்கள் என்பது தெரியாது. வெண்டை கொக்குவிலை சுற்றி இளைஞர்கள் அசையாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது காரணம் அவருடைய தனி மனித உண்மையான நேசம். உள்ளத்தால் பொய்யாத உலகின் உலகத்தார் உள்ளத்தில் இல்லாமல் என்று சொல்வார். மனதில் பொய் மனத்துக்கு மாசில நாதல். பொய்யான மனம் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால் தான் அவர் எல்லா மனதிலும் இருக்கிறார். என்னதுக்கு அன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் லீடரா இல்லை மாவீசேனா ராஜாவா சுமந்திரனா ஜிவி பண்ணம்பலமா ஏன் வந்தீங்க? அவருடைய மனம். இன்னொன்று சொல்லுவார், எனக்கு ஒரு அடிப்படையான நம்பிக்கை இருக்கு. அடிப்படையில் என்றால் ஒருவன் என்ன சொல்கிறான் என்பதை பார்த்து நான் எந்த முடிவு எடுக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். என்ன செய்கிறான் என்பதை மட்டும்தான் பார்க்கிறேன். இங்கே நான் அதனை பற்றி பேசுறதுக்கு நான் எனக்கு என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை எனக்கு. ஆனால் என்ன செய்தார், ஊருக்கு என்ன செய்தார், உறவினருக்கு என்ன செய்தார், நண்பர்களுக்கு என்ன செய்தார் என்ற அந்த விஷயத்தை மட்டும்தான் இங்கர்சால் என்ற அறிஞர் சொன்னான். ஒருவன் என்ன செய்கிறான் என்பதல்ல, அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் முக்கியம். இங்கே நாங்கள் இருப்பதும் அவரை பற்றி பேசுவதும் கூட அவர் என்ன செய்தார் என்பதை வைத்துத்தான். அவர் நல்லதை செய்வது, பிறருக்கு செய்வது, மாசு இல்லாமல் செய்வது, பயன் இல்லாமல் பயன் எதிர்பார்க்காமல் செய்வது, இந்த இயல்பு தான் எனக்கு நாதனை மிகவும் மரியாதையாக யோசிக்க செய்தது. அவர் உண்மையாக இருப்பதாலே தான் ஊரை விரும்பினார், ஒரு மக்களை விரும்பினார், உறவுகளை கட்டி எழுப்பினார். அவருடைய சவர்கள் எல்லாரும் வந்து விட்டார். பெரும்பாலுமே நான் நினைக்கிறேன் தனிதான் அங்கே இருக்கிறார். எனக்கும் அப்படித்தான். ஏன்னா சகோதரர்கள் எல்லோருமே நான் அரசியல் யாழ்ப்பாணத்தில் விட்டேன். நான் யாழ்ப்பாணத்தில் வெளிக்கிட்டது 2010ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக. சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நாதன் இன்று வரை என்னை போலவே அந்த பூமியில் அந்த கொக்கில் வாழுகிற ஒரு மனிதன். இந்த காலத்தில் சரியோ பிள்ளையோன்னு சொல்ல தெரியாது. அது அந்த முடிவு சரியா பிள்ளையான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள மிகப்பெரிய பண்பு அது. ஊரை நேசிப்பது என்பதல்ல, உறவை நேசிப்பது என்பதல்ல, உண்மையாக இருப்பது. உண்மையாக இருக்க எவ்வளவு கஷ்டம். எங்களை போல யாழ்ப்பாண சூழல்ல எத்தனை இயக்கங்கள், எத்தனை அடிபாடுகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை துரோகங்கள். இதற்கிடையில் ஒரு மனிதன் வாழ்வது என்றால் எவ்வளவு சிரமம். தன்னுடைய நன்மைகளை பாதுகாப்பை பார்க்காமல் அவர் இயங்கி இருக்கிறார். அதை விட அவர் செய்த உதவிகள் மிக முக்கியமானவை. சில உதாரணங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போ சொல்லாடி எனக்கு சான்ஸ் கிடைக்காது. எங்களோட உள்ள கொக்கூர் கிளார்ன்ற ஒரு ஆள் இருந்தார். கொஞ்சம் உறவினர் என்னுடைய மனைவிக்கு. அவர் கொழும்புல இருந்து அவருடைய உறவினர்லாம் கனடாவில் இருக்கிறார். இறந்து போனார். யார் அவருடைய உடலை எடுத்து அடைக்கலம் செய்வது? இந்த மனிதன் தான் செய்தார். இந்த எதிர்கட்சி தலைவராக பிரதேச இருந்தது தவராஜ் அவர் முறை பேசும்போது சொன்னார், சார் நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், என்னுடைய அம்மா இறந்து போனால் என்ன செய்யறேன்னு தெரியல, நான் எனக்கு ஃபோன் பண்ணினேன், முழுவதையும் அவர் தான் செய்தார், சூண்டல் முழுவதையும் அவர் தான் செய்தார். இன்னும் ஒரு சின்ன உதாரணம், நான் மெல்பர்ன் நகரில் இருந்தபோது பரமேஸ்வரனுடைய மகளை சந்தித்தேன். அவர் சொன்னார், அப்பா இறந்துட்டார், அவனியால ஃபியூனரல் செய்யணும், எங்கே தொடர்பு கொள்ளணும்னு தெரியாது. இந்த நாள் தனி மனிதன்
வவுனியாவுக்கு போய் எடுத்து அந்த மரணச் சடங்கை மிக நேர்த்தியாக செய்தார். இப்படி நிறைய சொல்ல முடியும். எதுக்காக செய்தார்? எலெக்ஷன் கேட்கறதுக்கா? தலைவராக வாழ்றதுக்கா? காசு சம்பாதிக்க காசு இல்லை. எந்த செய்தார்? தன்னை அறியாமல் உண்மையாகவே எங்கே உதவ முடியுமோ அங்கெல்லாம் உதவி வரும் மனிதன். நான் பேசுற எல்லாம் எனக்கு நான் பெனிஃபிட் பெறும் இல்லை. இப்படி ஒரு மனிதனை பற்றி பேசுவது கூட பெருமை என்று நான் நம்புகிறேன், உண்மையாகவே நம்புகிறேன். அந்த வகையில் எனக்கு இந்த இன்றைய நிகழ்ச்சியில் அவரை பற்றி பேசுவது மிகவும் முக்கியமானது. பொதுவாக சொல்வார்கள், இந்த கண்மா என்று சொல்வார்கள், தமிழகத்தில் ஊருணி என்று சொல்வார்கள். நல்ல ஆறு, நிறைய நல்ல தண்ணீர் ஓடுகிற, இடைவிடாத ஓடுகிற ஆற்று நீர் போல, ஆறு போலதான் என்னுடைய நாதர். ஏனென்றால் எல்லோரும் நம்பி வரலாம். இங்கே இந்த சீசன் வருகிற போது ஊருக்கு வருவார்கள். கனடாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து நிறைய பேர் வருவார்கள். இந்த வீடந்தாங்களே நம்பித்தான் ரெடியாக இருப்பார். நான் கால் பண்ணி கூப்பிடுறேன், நான் இருக்கிறேன். இவெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வாகனம் அனுப்புறது, கூப்பிடுறது, பணத்துக்கு அனுப்புறது, இதெல்லாம் வணிகமாக அவர் செய்யவில்லை. அவர் வீடந்தாங்க. பருவத்துக்கு அங்கே வருகின்ற பறவைகள் அங்கே தான் தங்க முடியும், அவரைத்தான் சந்திக்க முடியும். வளர்மதி என்றால் நாதன் தான். நான் ஒருமுறை சொன்னேன் செல்வனுக்கு, நாதன் இல்லாத வளர்மதியை நினைத்து பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். என்னால் நினைத்து பார்க்க முடியாது. என்னென்றால் அத்துணை உண்மை ஈடுபாடும் நேர்மையும் ஊருக்காக பாடுபடுகிற இயல்பும் இதெல்லாம் யோசிச்சாலும் தெரியாது. நான் இங்கே பேசுறேனே தவிர இப்படியெல்லாம் யோசிக்க தெரியாது. ஏனென்றால் எதிர்பார்ப்பு உள்ளவர்களால் அதை யோசிப்பார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் சொல்ல பேசுற வழியாக தெரியுமோ தெரியும், அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கின்றன. நிறைய பேர் வருவார் வெளிநாடுகளில், நாதனை நம்பி வருவார். வந்து நின்று திரும்பி வரும் மட்டும் அவர் எல்லாம் செய்வார். அவருக்கு ஒரு கொடுப்பனம் இருக்கிறது. என்ன கொடுப்பனம் என்றால், அவருக்கு எங்கேயா உதவிக்கு போனார்னா அவர்கள் அங்கே செய்வார். எம்ஜிஆர் நிறைய காசு உழைச்சி கொடுத்தார். உழைக்காமலே காசு கொடுக்கிறேன். மனிதனுக்கு எது தேவையோ, எப்போ தேவையோ, என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய மனமும், அதற்குரிய இயல்பும், மனித நேயமும், மனித பண்பும் கடவுளை நிறைய கொடுத்திருக்கார். ஆகவேதான் நான் அவரை சான்றோனாக பார்க்கிறேன். இந்த நான் இன்னும் வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும். ஏனென்றால் அண்மை காலங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டுவிட்டது. அதை பற்றி நிறைய பேசக்கூடாது நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை அதிகம் பேசுவது அவருக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. இந்த நாதன் எங்களுடைய கொக்குவிலில் 50 ஆண்டுகள் இருந்தார் என்றால் சில அடையாளங்களை மட்டும் சொல்லுகிறேன். என்னால் மணித்தியால கணக்கில் அவரை பற்றி பேச முடியும், அது ஒரு விஷயம். எங்களுடைய ஒரு சனசவந்த பல நோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. யாருடைய ஒரு காணியை கேட்டே கொடுத்தாரு, காசு கேட்டே சிமெண்ட் இல்லாமல் நிரந்தரமான கட்டிடம் வளர்வதற்கு பக்கத்தில் பல நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய கிளை நிரந்தரமானதாக தான் இருக்கிறோம். 10 சம் செலவழிக்கல. ஆனால் அவர் கேட்டா கொடுத்தாங்க. இந்த நான் மனிதன் இல்லாட்டே இருக்கான். வளர்மதி எனக்கு அப்போதே தெரியும். நான் திருமணம் செய்த காலங்களில் என்னுடைய வாய்க்காலுக்கு பக்கத்தில் கராஜில் இருந்தது நூலகமாக. இன்று அது ஒரு பெரிய கலாமன்றம், ஒரு முன்பள்ளி, ஒரு ஊருக்கு பொதுவான கல்யாண மண்டபங்களோ கல்யாண மண்டபத்துக்கு ஒப்பான ஒன்று. அந்த வளர்மதியின் வளர்ச்சி நீங்கள் வந்து பார்க்கலாம். அவருக்கு ஆகட்ட கேட்பார், தனக்காக கேட்க மாட்டார். வளர்மதிக்காக கேட்பார், சனச நிலையத்துக்காக கேட்பார். இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய, மிக அழகான, விசாலமான ஒரு கிட்டத்தட்ட பல்கலைக்கழக வளாகம் போல இருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலத்தில் அது பெற்றிருக்கிற வளர்ச்சி என்பது எல்லாரும் கொடுத்திருப்பீங்க. ஆனால் நான் என்ற மனிதன் இல்லாமல், அப்படி ஒரு நினைப்பு, நல்ல நினைப்புள்ள ஒருவன் இல்லாமல் அந்த வளர்மதி வளர்ந்திருக்காது. இது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த அருமையான
இந்த மானிட நேயமுள்ள என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் நேசத்துக்குரிய நாதன் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவருக்கு என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்ல, இந்த அருமையான நிகழ்ச்சி என்பது அவரை பற்றி பேசுவதற்கு அவரிடத்திலும் பேசினதில்லை. நாதனை பற்றி இதுதான் நான் முதல் முறையாக பேசுவது. நான் ஒரு பொருளியல் ஆசிரியன். அவருடைய குடும்பத்தில் கனவேர் என்ன படிச்சிருக்கிறார். செல்வன், கமலம், ஸ்ரீ, தாஸ் எல்லாரும் என்னுடைய எக்கனாமிக்ஸ் படித்தார்கள். ஒரு 1.5 லட்சம் பேருக்கு நான் படைப்பிச்சிருவேன் 50 ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்திலும் வெளியே. ஆனால் இவ்வளவு பெரிய மனிதர்களோடு நான் பழகி இருந்தாலும் கூட உண்மையாக சொல்கிறேன், மனிதர் என்று சொல்கிறேன், நாதனை போன்ற ஒரு மனிதரை நான் சந்தித்ததே இல்லை. நிறைய ஆற்றல் உள்ளவரை சந்தித்திருக்கிறேன், அதிகாரம் உள்ளவரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் தூய மனிதன் உள்ளவர்களை சந்திப்பது மிக மிக கஷ்டம். அப்படி தேடுகிற போது எனக்கு தெரிந்த ஒரே ஒரு முகம் புகழ்ச்சி இல்லை. இது உண்மையாக சொல்றேன், புகழ்ச்சி இல்லை. அத்தகைய உன்னதமான மனிதன் இந்த நாதன். அவரை நீங்கள் நேசிப்பதும் கௌரவிப்பதும் இந்த ஒன்று கூடலின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.